இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போர் இல்லை, போர் ஒத்திகை. இனிமே நடக்க போறதான் போர். ஜோர்டான் வந்து ரொம்ப பெரிய இடமா இவங்களுக்கு அமெரிக்காவோட பெரிய தளமா வச்சிருந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக போய் 20க்கும் மேற்பட்ட வெப் சீரிஸ் ஃப்ளைட் வந்து அவுட்டுன்றாங்க. இந்த 420 பேரில் 400 பேர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு வந்து 420 பேர். 420 பேரில் குறைஞ்சபட்சம் வந்து 300 பேர் வந்து உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்கல்ல, அதில் வந்து கேன்டீன் இருக்குல்ல, சாப்பிடும்போது உட்காந்து நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கேன்டீனில் வச்சு அடிச்சிட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் மரணம்னு சொல்லி இன்னும் வெளியே தெரில. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, 10 நாள் சீஸ் பேர் கேட்குறாங்க. அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வெறி பிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா இப்போதைக்கு என்னன்னா, ஈரானை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க துபாய், சவுதி அரேபியா ஆரம்பிச்சு இஸ்ரேல், அதுல எல்லாமே மொத்தத்துக்கு இவன் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. இவன் கையில வந்து 8000 மிசைல் வந்து இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. 8000 மிசைல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நசர். சார், ஈரான் அமெரிக்கா போர் இப்போ அடுத்த கட்டமாக இந்த போருங்கிறது கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு. திடீர்னு அடுத்தடுத்த தாக்குதல்கள் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதோடைய கட்டம் என்னவாக இருக்குது சார்? இப்போ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போர் இல்லை, போர் ஒத்திகை. இனிமே நடக்க போகிறதான் போர். ஸோ இப்போ வந்து ஜூலை கடைசியில் இருக்கோம். ஓகே, இப்போ ஜூலை கடைசிக்குள்ளே இந்த போர் வந்து ஆரம்பிக்கலாம். ஜூலை கடைசிக்குள்ளே. ஆமாம். அது என்ன ஒரு பிரச்சனை, நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இதில் எப்படின்னா, ஏதோ நினச்சி ஈரானுக்குள்ளே கை வச்சாங்க, அதெல்லாம் தெரியும். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கடல் சார்ந்தும் வர முடியலை. ஏற்கனவே சொன்னாங்க, இன்னும் 2 பெரிய கப்பல், விமானதாங்கி கப்பல் வருது. கூடவே ஒரு 20-30 போர்க்கப்பல்கள் ஆயுதங்களோடு நிறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லி 2 வாரம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் அதை காணோம். இங்கேருந்து வரலை. நம்ம கப்பல் வந்து இது வரைக்கும் வந்து சேரலை. அப்போது என்ன பிரச்சனைன்னா, கப்பல் வந்தால் ஏற்கனவே அடித்து விரட்டிருக்காங்க, திரும்ப அடிக்க இன்னும் தயாராக இருக்காங்க. ஜெரால்டு ஃபோர்டு ஜெரால்டு ஃபோர்டு வந்து பெரிய டேமேஜ். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியுது. பட் அதை ரொம்ப இன்னும் வெளிப்படுத்து இவங்களும் ஈரானும் சொல்லலை. அவங்களும் வந்து பெருசால ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வந்து இப்போ பின்னாடி வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்காங்களா இல்லை கிளம்பி போயிட்டாங்களான்னு தெரியாது, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த சூழலில் இப்போ வருன்னு சொன்னாங்க. அப்போது கடல் மார்க்கமாக வர்றது கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1,00,000 அமெரிக்க வீரர்கள் வந்து உள்ளே இறங்க போகிறாங்கன்னாங்க. அப்புறம் 50,000 வீரர்கள் வரப்போகிறத சொன்னாங்க. அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு 8000 வீரர்கள் வந்து இறங்கி அந்த பார்டரில் இருக்கிறதா சொன்னாங்க. எந்த பார்டர்னா, சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன் அங்கே இருக்கிறதா சொன்னாங்க. சரி, வந்துட்டு 8000 பேர் வந்து என்ன ஆக போகுது? 8,00,000 பேர் வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய அரண். அவங்க உள்ளே இறங்கினாங்கன்னா பயங்கரமாக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். 8000 பேர் என்னத்துக்காகும்? மேபி அங்கே ஈரானோட படைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கும் டீ சப்ளை பண்ணுறதுக்கும் சரியாக வரும். அதிகபட்சம் போனால் 8000 பேர் எந்த மூளைக்கு? அவங்க வந்து 10,00,000 பேர் இருக்காங்களே. சரி, அப்போ அமெரிக்காவோட ஆட்கள் இல்லையா அப்படின்னா, அமெரிக்கா ஆட்கள் இருக்காங்க. அல் உதேதிலும் 10,000 பேர் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கே இல்லை. ஏன்னா அல் உதேதுங்கிறது வந்து கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய பேஸு. 10,000 பேர் இப்போ வந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. உள்ள ஏற்கனவே கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேபி ஒரு 1000 பேர் இருக்கலாம். அது கூட இப்போ கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம். இதில் ரொம்ப இந்த வகையில் ஆட்கள் இறங்க முடியல. ஆனால் கார்க் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன தீவு, அதில் தான் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஈரானோட 80% எண்ணெய் வந்து இங்கேருந்து தான் போகுது, ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து தான் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் முன்னாடி வந்து அடித்தாங்க, அவனோட இன்டெலிஜென்ஸு, ரன்வே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அடித்தாங்க. அது இப்போ சரி பண்ணிவிட்டு அது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா, அதில் வந்து 18,000 பேர் இறக்க போகிறோம், எது அமெரிக்க படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, 18,000 பேரை வந்து எப்படி இறக்குவாங்க? ஒன்று இருக்குல்ல, ஒன்று பெர்ஷியன் கல்ஃப், கத்தாரிலிருந்தோ குவைத்திலிருந்தோ அல்லது சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்தோ அல்லது குவைத்திலிருந்தோ அல்லது ஈராக்கில் இருந்த மேலே இருந்தோ அங்கேருந்து கப்பல் போட்டில் வரணும். சும்மாவே பெரிய பெரிய கப்பலாக இருந்தால் எதாக இருந்தாலும் அடிக்கிறாங்க. இந்த வீரர்கள் கப்பல் வந்தால் ரொம்ப ஈஸியாக வந்து நான் இது தூக்கு கயிறில் தலையை கொடுக்குற மாதிரி. ஸோ கப்பலில் வர முடியாது, வந்து அடிப்பாங்க, வர முடியாது. இல்லை, என்ன ஒரு செய்தி போடுறாங்கன்னா, ஈரானும் ஈராக்கும் 2 சேர்ந்து கூட்டாக சில இலக்குகளை குறிவிக்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியிடுறாங்க. சில நாட்கள் முன்பு 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்தித்ததெல்லாம் நடந்துச்சு.
ஈரானும் ஈராக்கும் 2 பேர் சேர்ந்து இந்த போருக்குள்ளே இறக்க போகிறாங்களா? நடக்காதுங்க. அது எப்படி என்ன பண்ணாலும் ஈரான் மக்கள் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஈராக்கோட ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அமெரிக்காவோட அடிமை. அதனால் அப்படிலாம் சேர்ந்தெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்த்து நின்று சேர்ந்து ஈரானோட சேர்ந்தெல்லாம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுடைய எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கிளம்பி போகிறது எப்படியுமே இந்தியாவை எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருக்கு எண்ணெய். மேபி ஒரு 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு வந்து ஈராக்லேருந்து மட்டும் வாங்கிட்டு இருக்கு. அந்த காசு பூரா எனக்கு கிடைச்ச தரவுகள் படி இந்தியா மட்டும் இல்லை, ஈராக்லேருந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அந்த காசெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் இதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஓகே என்னென்ன காசு வந்திருக்கா, சரி ஈராக்கு வந்து என்னென்ன செலவு இருக்குது, நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ செலவு, இதுக்கு நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இவனுக்கு பிச்சை போட்ட மாதிரி ஈராக்கோட அரசை நடத்துறதுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்ருக்காங்க அமெரிக்கா. ஈராக்குக்கு டைரக்ட் வருமானமே கிடையாது இப்போ. ஓகே, அதனால் இவன் வந்து படார் வந்து ஈரானோட சேர முடியாது. எப்போ சேரலான்னா என்னைக்கு அமெரிக்கா முழுசாக அடி வாங்கி கிளம்பி போகிறானோ அன்னைக்கு வந்து இவன் சேருவாங்க. இங்கே வந்தால் எங்கள் எண்ணெய் வளத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கரன்சிலையோ இல்லை வேறு யுவான்லேயோ இல்லை இந்தியன் ருப்பியிலையோ வேறு இதில் நீங்கள் கொடுங்க, இல்லை தினாரு திராம்ஸில் இருக்கோ அதில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ வாய்ப்பு இல்லை அது. ஸோ இப்போ வந்து காருக்குள்ளே இறங்குறேன்னாங்க, இறங்குறதுக்கு வழியே இல்லை. ஒருவேளை தப்பித்தவரி சாப்பரில் இருக்குல்ல, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன், இறங்குறாங்கன்னா இப்போ இந்த வீரர்கள் இவங்க இருக்காங்களே ஈரானோட வீரர்கள், அவங்களுக்கு வந்து சைனா இது கொடுத்துருக்காங்க, தோல்லேருந்து வச்சு அடிக்கிறது. அதை வச்சு தான் முன்னாடி ஹெலிகாப்டரில் அடித்தாங்க. ஓகே, அது மாதிரி அடித்து தூக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ உள்ள கார்களை வந்து படை வீரர்கள் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. தப்பித்தவரி அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு இறங்கிட்டா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இல்லை, அமெரிக்க இராணுவ தளத்தை நோக்கி அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஒரு 100 பேர்கிட்ட படுகாயம் அடைந்த மாதிரி பென்டகன் சில செய்திகள் வெளியிட்டிருக்கதா செய்திகள் போடுறாங்க. அமெரிக்கா இராணுவ வீரர்களில் ஈரான் தாக்கியிருக்கேன்னா அது 2 இடத்துல ரொம்ப முக்கியமாக தாக்கியிருக்காங்க. அதான் அடுத்த கட்டம் அதான் சொல்ல வந்தேன். நம்பர் 1 வந்து ஜோர்டான், நம்பர் 2 வந்து பஹ்ரைன். ஜோர்டானில் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி துல்லியமாக அடிச்சிருக்காங்க. இதில் அந்த ஃபைஸெல்லாம் ஏதோ ஒரு பேஸில் அங்கே அடிச்சிருக்காங்க. எப்படின்னா பெரிய ஷெட்டு போட்டு F-35 F-15 16 சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை பூரா நிறுத்தி வச்ச இடம். என்னென்னா இந்த பக்கம் நிறைய அடிச்சிட்டாங்க, கல்ஃப் ரீஜனில் ஃபுல்லாக நிறையா ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ அது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், ஈரான்லேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ அங்கே வந்து ஜோர்டான் வந்து ரொம்ப பெரிய இடமா இவங்களுக்கு அமெரிக்காவோட பெரிய தளமாக வச்சுருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான எஃப் சீரிஸ் இது நிறுத்தி வச்சுருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக போய் ஒரு 14 இன்டர்செப்டார் மிசைலையும் தாண்டி போய், ஏன்னா இதுவும் மெனூரபிள், தாண்டி போய் அடிச்சிருச்சு. அடித்தா 20க்கும் மேற்பட்ட எஃப் சீரிஸ் ஃப்ளைட் வந்து அவுட்டுன்றாங்க. முதல்ல 2நாங்க 3நாங்க. இப்போ வந்திருக்க டீட்டில் வந்து 20க்கும் மேற்பட்ட. ஒரு இதே எத்தனை பில்லியன் யோசிச்சு பாருங்கள் ஸ்டெல்த்து. அதுக்கப்புறம் வீரர்கள் ஒரு பக்கம் சொன்னால் 16 வீரர்கள் இறந்ததாகவும், இன்னொரு இடத்துல பார்த்தா 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்திருக்கதாகவும் தகவல். இல்லை, பென்டகன் 100 பேர்னே போட்டிருக்காங்க. இறந்ததில்லை, படுகாயம் வந்து 420 பேர் படுகாயம். அந்த 420 பேரில் சாதா காயம், கொஞ்சம் அதிகமான காயம், படுகாயம் அப்படின்னு பிரிச்சுக்கிறலாம். படுகாயம் வந்து எப்படி பார்த்தா திரும்ப அந்த 420 பேரில் 400 பேர் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி வந்து 420 பேர். 420 பேரில் குறைஞ்சபட்சம் வந்து 300 பேர் வந்து உயிரோட திரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அடினா அதில் தான் வந்து அங்கே போய் அப்படியே ஒரு அலர்ட்டாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் வெளியில் தெரிஞ்ச அடி. முதல்ல வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தரவுகள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆமாம் கொஞ்சம் காயம்பட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இன்னொன்று பஹ்ரைனில் இப்போ வந்த செய்தியில் என்னென்னா, அமேசான் இது மேலே தாக்குதல். அமேசான்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டு, அதில் வந்து அதோட டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டர்னால் வந்து ரொம்ப மிகப்பெரிய டேட்டா சென்டர், அந்த ரீஜனுக்கே ரொம்ப பெருசு. அதை வந்து அடித்து தாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இராணுவ வீரர்கள் தங்கியிருக்காங்கல்ல, அதில் வந்து கேன்டீன் இருக்குல்ல, சாப்பிடும்போது உட்காந்து 100கணக்கான பேர் சாப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கேண்டீனில் வச்சு அடிச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் மரணம்னு சொல்லி இன்னும் வெளியே தெரில. ஆனால் அங்கே பஹ்ரைன் மரணம் வந்து 100கணக்கான வீரர்கள் மரணம். ஸோ பஹ்ரைன் வந்து இது வரைக்கும் பெருசாக வெளியே தெரியல, வரல. ஆனால் அங்கங்கே இப்போ தகவல் வந்து இப்போ தான் கசிய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக கேன்டீனில் உட்காந்து இவங்க இந்த வீரர்கள் மொத்தமாக வருவாங்கல்ல, என்ன 2 பேர் இல்லாமல் இருக்க ஒருவேளை 500 பேர் தான் வச்சுக்கலேன். ஒரு பேட்ச் வந்து 100 பேர், இன்னொரு பேட்ச் இன்னொரு 100 பேர் வந்து அப்படி சாப்பிடுவாங்கல்ல. 100கணக்கான பேர் மொத்தமாக உட்காந்து சாப்பிடும்போது கரெக்டாக கேன்டீனில் வச்சு அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவுட்டாங்க. அதில் வந்து அமெரிக்கா நிலகுலைஞ்சு போயிருக்காங்க. இந்த இதை பார்த்துட்டு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் ஸ்டன் ஆகி போயிருக்காங்க. இஸ்ரேல் அடிக்கவே இல்லை, ஏன்னா இதை சாக்கு வச்சா வந்து எலெக்ஷன் நிறுத்திடுவான்னு சொல்லி.
ஏன்னா அக்டோபர் 27 எலெக்ஷன் அங்கே. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டான், இந்த நேரத்தில் இப்படி ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் செனட் இருக்காங்கல்ல, அந்த உறுப்பினர் வந்து அந்த பாதுகாப்பு செக்ரட்டரி செயலர் பீட்டர் எக்ஸத்து அவன் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொள்கிறாங்க. நீங்கள் வந்து 1.5 ட்ரில்லியன் வந்து கேட்குறீங்க உங்களுடைய மொத்த இராணுவ இதுக்கு. இப்போ இது வரைக்கும் என்ன செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டால் 37.5 பில்லியன் US$ செலவு அப்படின்னு. அதெல்லாம் பேருக்கு குறைச்சி தான் சொல்லுவாங்க. அவன் அஃபிஷியலாக சொல்கிறதே 37.5 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி பார்த்தாலும் 370 பில்லியன் செலவில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கப்பல் வந்து அடி வாங்கியிருக்குன்னா ஒரு கப்பல் வந்து 1,60,000 கோடி அது அடி வாங்கி திரும்பி போயிருக்கு US அப்ரஹாம் லிங்கன். அதை திரும்ப சரி பண்ணுறதா இருந்தால் எப்படி வந்து ஒரு 10,000 கோடி 20,000 கோடி செலவாகாது? அது வந்து அப்படி யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு 1,10,000 கோடினா 10 பில்லியன் 12 பில்லியன் அது. அதில் பாதி 5 பில்லியன் ஆச்சு இதுவே ஒரு கப்பல். எத்தனை கப்பல் அடி வாங்கியிருக்கு? சார் இது குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, வாஷிங்டன் போஸ்டினுடைய சில செய்திகள் வெளிவந்திருக்கு. அமெரிக்கா இடத்துல போதிய ஏவுகணைகளே காலியாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட்டு சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போது அமெரிக்கா வந்து இந்த பலருடைய பார்வை என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு போர் அமைதி ஒப்பந்தம் போட்டு 1 மாதம் கூட முழுமையாகலை, அதுக்குள்ளே அடுத்த கட்ட போரை தொடக்குறாங்கன்னா, இப்போ இவங்க ஆயுதங்களை தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கான ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தாக்குறாங்க அப்படிங்கிற பார்வை தான் பரவலாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு வாஷிங்டன் போஸ்டே இப்போ ஏவுகணைகள்லாம் காலியாகக்கூடிய நிலைமைகள் இருக்கு அப்படின்னு போடுறாங்கன்னா, இந்த 2 விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த போருடைய நோக்கம் தான் என்ன? இன்னொரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, 10 நாள் சீஸ்ஃபயர் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்களா? அப்படியா? இப்போ புதுசாக ஏற்கனவே சீஸ்ஃபயர் 60 நாள் சீஸ்ஃபயர் கையெழுத்து போட்டாச்சு. அது கையெழுத்து போட்டு ஈரம் காயறதுக்குள்ளே 3 மணி நேரத்தில் வந்து இஸ்ரேல் அடித்தாங்க. ஹர்மோஸ் இவன் க்ளோஸ் பண்ணால், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் கப்பலை அடித்தாங்க. இவன் திரும்ப வந்து சிரிக்கு இந்த இடத்த அடித்தாங்க. இதில் இந்த சீக்வன்ஸு அடித்தாங்கல்ல. இப்போ போர் ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க ட்ரம்ப் அறிவிச்சாச்சு. இவங்களும் வந்து எந்த போரும் இது ஒப்பந்தம் எதுவும் கிடையாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி 1 வாரம் ஆச்சு. இப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்க, 10 நாள் சீஸ்ஃபயர் கேட்குறாங்க. எதுக்கு? ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், எங்களுக்கு கொஞ்சம் வழி ஒன்று அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி அது. ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வெறி பிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ பெரிய நாட்டாமையாக இருந்தோம், இப்போ வந்து நம்மளை கடைசியில் வந்து காட்டாமை ஆக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அடி. அங்கே வந்து இது வரைக்கும் அந்த வீரர்கள் வந்து செத்துருக்காங்க, அமெரிக்காவே செத்துருக்காங்க. ஆனால் ஒரு வீரருக்கு 10 மக்களோ போராளியோ யாரோ ஓகே அவங்க வந்து செத்துருக்காங்க. 1க்கு 10 அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்களை முன்னாடி அடித்ததோடு அடித்து நாங்கள் வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு நிலைகளாக அடின்னு அடித்து அதுக்கப்புறம் வீரர்கள் வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது வரைக்கும் வீரர்கள் அடிக்கலை, இப்போ வீரர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஜோர்டான், இன்னொன்று பஹ்ரைன். குவைத்தில் வந்து ஏற்கனவே 6 பேர் இறந்து போனதை சொன்னாங்க. அது முன்னாடி இந்த ஏர்போர்ட்டு அந்த டைமில் நடந்துச்சுமா, ஏர்போர்ட் அடிக்கும்போது 6 வீரர்கள். அது போக கத்தாரில் வந்து எத்தனை பேருன்னு தெரியல. ஏன்னா அங்கே ஏற்கனவே 10,000 பேர் நிறைய பேர் போயிருக்காங்க. இன்னும் இருக்கிறதுல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியாது, வெளியிட மாட்டாங்க. இது வந்து வெளியே கசிஞ்சதே இவ்வளவு. அப்போ இவ்வளோ வீரர்கள் வந்து செத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த ஈரான் வீரர்கள் யாரும் சாகலை, பொதுமக்கள் செத்துருக்காங்க. வேறு விஷயம், வீரர்கள் சாகணும்ல, வீரர்கள் சாகலை. அப்போது அவனையும் தோத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து மேலே செனட்டில் போட்டு கிளிகளையும் கிளிக்கிறாங்க. என்ன பண்ணி பஹ்ரைன்லேயும் குவைத்லேயும் வந்து தாக்குதலுக்கான தாக்குதல் நடந்திருக்கிறதாகவும் அதுக்கு ஏதோ வான்வெளி தாக்குதல் மூடப்பட்டிருக்க மாதிரி சில செய்திகள் போடுறாங்கல்ல. குவைத் பஹ்ரைனுடைய நிலைமை என்னவாக இருக்குது? ஈரான் எப்படி பார்க்குறாங்க அவங்கள? அதாவது குவைத்து பஹ்ரைனை வந்து தொலைச்சி இனிமேல் வந்து ஏதாவது பண்ணேன்னா அநேகமாக வந்து குவைத்தையும் பஹ்ரைனையும் வந்து ஈரான் வந்து அவன் பிடிச்சி அவன் நாட்டில் ஒரு பகுதி ஆக்கிறான். அது அவன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி ஆக்கிடுவாங்க குவைத்தையும் பஹ்ரைனும். அப்புறம் கத்தாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல, கொஞ்சம் விட்டால் யூஏயும் விதிவிலக்கல்ல. இந்த ரீஜனை பூரா அவன் பிடிச்சி என்னோட ஆளுகைக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ என்ன அடிக்கிறதுக்கு நீ இடம் கொடுப்ப, எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பியா அப்படின்னு பஹ்ரைனை வந்து உண்டுலேன்னு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. குவைத்து முடிஞ்சு போச்சு. கத்தார் வந்து இது வரைக்கும் அந்த பேஸில் மட்டும்தான் அடிச்சிருக்கான். பொதுமக்கள் வாழ்கிற இடம் எங்கேயுமே அடிக்கவே இல்லை. பஹ்ரைனில் மட்டும்தான் வந்து பொதுமக்கள் இடத்துல அடிக்கலை, வீரர்கள் இருந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அநேகமாக கத்தாரில் அடுத்து வீரர்கள் இடத்துல அடிப்பாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல இவங்க அடிச்சிடக்கூடாது, அதுக்கு நமக்கு முந்திரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 700க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்டு எங்கெங்கே இருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க உலகத்தில். அதை பூரா கொண்டு வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி இத்தாலி ஆமாம் இந்த நேட்டோ நாடுகள் இருக்குல்ல,
அதில் பூரா வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே பறந்து வரும்போது ஃபீட் பண்ணுறதுக்காக, ஃபியூலை ஃபீட் பண்ணுறதுக்காக KC-135ன்ற அந்த ஸ்டேட்டோ இது இருக்கு இல்லையா ஃப்ளைட்டு, அதை வந்து 60 ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் இஸ்ரேலில் வச்சுருக்காங்க. அங்கங்கே எல்லாம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த வளைகுடா ரீஜனில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கேருந்து ஈரான்லேருந்து இந்த பக்கம் நீங்கள் பாருங்கன்னா ஜெர்மனோ, ஃப்ரான்ஸோ, யூகே கொஞ்சம் தள்ளி, யூகே இதெல்லாம் வச்சுங்களேன், எப்படி பார்த்தாலும் 2000 கிலோமீட்ரு, 3000 கிலோமீட்ரு, 4000 கிலோமீட்ரு அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒருவேளை ஜெர்மனில் இருந்தும் ஃப்ரான்ஸில் இருந்தும் ஓகே அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு ஆயுதங்களோட கிளம்பி வந்து ஈரானில் வந்து அடிக்கிறான்னு வைங்க. ஈரானோட நிலைமை என்னென்னா, ஏற்கனவே 1200 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலை வந்து போட்டு அடித்து பின்னிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்ரு இந்திய பெருங்கடலில் டியூகோ கார்சியான்னு ஒரு தீவு, அந்த தீவில் போய் அடித்தாங்க. அது வந்து கொரம்சாகர் 4 அடித்தாங்க. ஓகே, அப்புறம் இங்கே அடிக்கிறதுக்கு வந்து செஜில் மிசைல் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. பஹ்ரைனில் அடித்ததெல்லாம் வந்து ஷார்ட் ரேஞ்சு, அது வந்து ஃபத்தா 110 இந்த மாதிரி. அந்த மாதிரி இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கல்ல. இந்த 4000 கிலோமீட்டர் போகிறது, டியூகோ கார்சியா நோக்கி போகிறது, இப்படி மேற்கு பக்கமாக திரும்பி இல்லை வடக்கு பக்கமாக திரும்பி இல்லை வடகிழக்கு பக்கமாக திரும்பி அவன் வந்து யூரோப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கேருந்து கிளம்புனா ஈரான் அடிப்பான் அப்படின்ற பயம் வந்து இன்னைக்கு அங்கே யூரோப்புக்கு இருக்குது. யூரோப் நாடு வந்து பொருளாதார இந்த போர் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும் சார்? இப்போ 10 நாள் சீஸ்கொயர் கேட்டிருக்காங்கன்னா சீஸ்ஃபயர் இல்லை முடியாண்டாங்க. இன்னும் இனிமேல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, சீஸ்ஃபயர் இந்த பேச்சே கிடையாது, இனி போர், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமெரிக்காவுக்கு எதிராக வந்து சவால் விட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அமெரிக்கா இதை வந்து எப்படியும் ஒரு லோக்கல் வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஒரே நேரத்தில் 700-800 ஃபைட்டர் ஜெட்டு கிளம்பி மொத்தமாக வரணும், ஈரானை வந்து அடின்னு அடித்து பொத்தல் போடணும் ஒரே நேரத்தில் அப்படின்ற பிளான் அவங்களுக்கு. இவன் ஒரே நேரத்தில் வந்தால் நம்ம எப்படியெல்லாம் இதை பண்ணணும் அப்படின்னு இவன் வந்து ரெடியாக இருக்கு. அங்கே பொத்தல் போடும்போது இந்த மிடில் ஈஸ்ட்டு ப்ளஸ் வந்து அங்கே யூரோப்பியன் கண்ட்ரி அங்கேயும் போட்டு அடிக்கணும். அநேகமாக வந்து ICBM வந்து அமெரிக்கா நோக்கி வந்து அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வச்சுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அமெரிக்கா நோக்கி எந்த ஒரு இதுவுமே மிசைல் வந்து போனதே இல்லை. முதல் முறையாக ஏதாவது ஒரு இது போயிடுச்சு, அங்கே போய் அவன் விழலை, அமெரிக்கா நோக்கி ஒரு மிசைல் வந்துருச்சுறான்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ ஒரு பயம் விட்டு போயிடும், ஆடாடா அப்போ நம்மளை அடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு ஆளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அமெரிக்கா வந்து சேஃப் இல்லாத நாடாயிரும். இப்போதைக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. அவங்க வந்து விளையாட்டு பூரா வந்து மிடில் ஈஸ்ட்லேயும் சைனாவில் வந்து தைவான்லேயும் மற்ற இடங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா நோக்கி ICBM போகுதுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா பயப்படாங்க. இப்போதைக்கு என்னென்னா ஈரானை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே துபாய், சவுதி அரேபியா ஆரம்பித்து இஸ்ரேல் அதுலேருந்து எல்லாமே மொத்தத்துக்கு இவன் வந்து அடித்து துவம்சம் பண்ணாங்க. இவன் கையில் வந்து 8000 மிசைல் வந்து இன்னும் இருக்கிறதா சொல்கிறாங்க. 8000 மிசைல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஓகே, இப்போ என்னத்தை போட்டாலும் ஒரு அப்புறம் 30,000க்கு மேலே ட்ரோனு இவனும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி ஆரம்பித்தா ஓவர் நைட்டில் சல்லுன்னு அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க, நாடு எல்லாம் எத்தனை வந்து தாக்குவீங்க, திருப்பி தாக்குவீங்க. முதல்ல ட்ரோனை வந்து ஒரு 20,000 ட்ரோனு எல்லாத்தையும் அங்கங்கே சொல்லி வச்சு அடிக்க போகிறான்னு வச்சுங்க. ட்ரோனை பூரா அடிக்கிறதுக்கு இங்கே ஏற்கனவே இங்கே இது நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வாஷிங்டன் போஸ்ட்டில், வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் சொன்னது எல்லாமே இந்த இதில் அமெரிக்காவில் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது பார்த்தீங்கள்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இதில் பேட்ரியாட்டில் அதில் யூஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதை செய்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு பழையபடி செஞ்சு வரணும் 3 வருஷம் ஆகுமா. அங்கே குறைஞ்சிருக்கு. இப்போ கையில் இருக்கும், சுத்தமாக ஜீரோவாக இருக்காது, இருக்கும். ஆனால் இவங்க வேகத்துக்கு வந்துச்சுன்னா அது குறைஞ்சி போச்சுன்னு வைங்க, தோல்வி முடிஞ்சிடும். அப்படித்தான் வந்து முடிஞ்சு போச்சுன்னா இவங்க அடிக்கிற அடியில் மொத்த மிடில் ஈஸ்ட்டில் இந்த இது வந்து இஸ்ரேல் வந்து டோட்டலாக வந்து நாஸ்தியாயிரும், காணா போயிடும். ஜோர்டான், அதுக்கப்புறம் துபாய், UAE டோட்டலாக முடிஞ்சிடும். பஹ்ரைன், குவைத், கத்தார் இந்த ரீஜன் பூரா முடிஞ்சிடும். இனி ரப்பரை வச்சு அழிச்சு கிழிச்சு புதுசாக நீ உண்டாக்கு அப்படின்னு உண்டாக்குற மாதிரி யாரும். இன்னும் கொஞ்சம் இது வந்து அந்த பக்கம் திரும்பி ஃப்ரான்ஸு, இட்டாலி, UK, ஜெர்மனி அதை நோக்கி போகும். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை நோக்கி போச்சு அப்படின்னா அந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, லப்பன்னு அடித்து ஒரு வழி ஆகும். அப்போது உலகத்தில் வேறு ரேஞ்சுக்கு வரும். இப்போ என்னென்னா அங்கே வந்து குமிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஃபைட்டர் ஜெட்டை உள்ளே அலோவ் பண்ணுறவன், அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து ஃபைட்டுக்கு வந்துட்டான்னா இவனும் சும்மா இருக்க மாட்டான். நான் சாகும்போது 4 பேர் சேர்ந்து சாகுங்கடா அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி எனி டைம் இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல திருப்பி இவன் வந்து ரொம்ப தாக்கிட்டான், விகரஸாக தாக்கிட்டான்னா அமெரிக்காவுக்கு கடைசி ஆயுதம் ஒன்று வச்சுருக்காங்க, அணு ஆயுதம், அதுக்கும் வருவாங்க அப்படின்னு தோணுது. அது என்னைக்கு எப்போ வருவான்னு அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னா. பாட்டம் லைனில் பார்த்தோம்னா அணு ஆயுதம்னு இவன் ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ரொம்ப தயாராக வச்சுருக்கதாக தகவல் இருக்குது.
இது மேலே போடுறதுக்கு. ம் இப்போ அமெரிக்கா வேறு எல்லாம் தயாராக வச்சுருக்காங்க. இப்போது ம் அமெரிக்காவில் இல்லாத இது இல்லை, 5200 குண்டு வச்சுருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ICBM நிறையா வச்சுருக்காங்க. நம்ம வந்து பெரிய கண்ட்ரி, பெருசாக இந்த ஆயுதத்திலே மூழ்கினவங்க, இதை வச்சே பொழப்பு நடத்துறவங்க இருக்குது. அப்போது அதையும் கொண்டு வந்தாங்கன்னா சொல்லி முடிச்சிடும். அதில் என்ன நடக்குமோ தெரியல. சரிங்க சார். அதாவது அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஆயுதமாக இருந்தாலும் இன்றைக்கு உலக நாடுகளை பாதுகாக்கக்கூடிய ஆயுதமாகவும் அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.